வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்ப ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக பேரிச்சம்பழம் லட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். பேரிச்சம்பழம் லட்டு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழம் கொட்டை நீக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். நூறு கிராம் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு, இவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட் நாம ஒரு மிக்ஸி ஜாரில் பேரிச்சம்பழத்தையும் வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் துருதுருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இனி ஒரு பவுலில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு லட்டு இனி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதை எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க. லூஸாக இருந்ததுன்னா லட்டு அழகாக வராது. அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்ம இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல, ஆனாலும் லட்டு அழகாக வந்திருக்கு. இதில் ஒரு முந்திரி பருப்பை வச்சாச்சுன்னா நம்மளுடைய லட்டு தயாராகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ரெண்டே பொருள் தான், வேர்க்கடலையும் டேட்ஸையும் வச்சு தான் இந்த லட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம். இது ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம கடையிலேருந்து வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் இருந்தே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இதை குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இதில் எந்த கெடுதலுமே நமக்கு கிடையாது. வேர்க்கடலையும் டேட்ஸும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். நீங்கள் இதை கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கூட கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது கெட்டு போகாது. ஏன்னா நம்ம வேறு எதுவுமே இதில் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.